மணிகள் ஒலிக்கின்றதே. வாருங்கள் இறை மக்களே, அருள்மழை இங்கு பொழிகின்றதே. வாருங்கள் இறை மக்களே, இது இறைவனின் ஆலயம், இங்கு அமைதியை காணலாம். நம்மை காக்கும் இறைவன் வாழும் ஆலய மணிகள் ஒலிக்கின்றதே. வாருங்கள் இறை மக்களே, அருள்மழை இங்கு பொழிகின்றதே. வாருங்கள் இறை மக்களே. இறைவார்த்தை வழியாக இயேசுவை பேசுகின்றார். இறை விருப்பம் இதுவென்று தெளிவாய் காட்டுகின்றார். உயிர் தரும் உணவின் வழிவினிலே தன்னை தருகின்றார். வழி தரும் உணவின் வழியினிலே வாழ்ந்திட அழைக்கின்றார். உடலும் மனமும் நிறையும் கலந்திட ஆலய மணிகள் ஒலிக்கின்றதே. வாருங்கள் இறை மக்களே, அருள்மழை இங்கு பொழிகின்றதே. வாருங்கள் இறை மக்களே. தந்தை மகன் தூய ஆவியானவருடைய பெயராலே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி பலி செலுத்த ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய அருளும் ஆசிரியரும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கின்ற எங்களில் ஆண்டவர் இன்னும் அதிகமாக செயல்பட்டு எங்கள் வாழ்வில் வருகின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் இடைப்பட இந்த திருப்பலியிலே நாங்கள் விசேட விதமாக நாங்கள் ஜெபிப்போம். இன்றைய நாளிலே பிரியமான பிள்ளைகளே, புனிதர்கள் அன்ட்ரு கிம் தோ கோன் அருள் பணியாளர்கள், பால்சோங் கசாங்கம் என்ற தோழர்களுடைய மறைசாட்சிகளுடைய விழாவை திருச்சபையோடு நாங்கள் இணைந்து கொண்டாடுகின்றோம். இவர்களுடைய இரத்தம் பல பலரை அந்த கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்க்க செய்தது போல எங்களுடைய விசுவாசமும் பலரை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ செய்யும்படியாக இன்றைய நாளில் நாங்கள் வரம் கேட்போம். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவருடைய ஆசிரை குறைவின்றி பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களுடைய குறை குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய சொந்த மக்கள் உலகமெங்கும் பழுகி பெருக திருவலமானீரே. மறைச்சாட்சியான புனித அன்ட்ரூ அவருடைய தோழர்கள் ஆகியவரின் இரத்தம் மிக அதிகமான கிறிஸ்தவர்களை தோன்ற செய்யும் வித்தாகும்படி செய்தீர். அவர்களுடைய உதவியால் வலுப்பெற்ற நாங்கள் அவர்களுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி தொடர்ந்து வளர்வோமாக. மூடு தூயாவின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எஸ்ரா நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 1 திருவசனங்கள் 1 முதல் 6 வரை. எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னர் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார். எனவே சைரசு ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம் நாடெங்கும் எழுத்து மூலம் வெளியிட்டார். பாரசீக மன்னர் சைரசு கூறுவது, விண்ணக கடவுளான ஆண்டவர் மன்னகத்திலுள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார். மேலும் யூதாவிலுள்ள எருசலேமில் தமக்கென ஒரு கோவிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார். அவருடைய எல்லா மக்களிலும் யார் யார் அவரை சார்ந்துள்ளனரோ கடவுள் அவர்களோடு இருப்பாராக. அவர்கள் யூதாவிலுள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக. எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள். எஞ்சியுள்ளவன் ஒவ்வொருவனும் எங்கு தங்கியிருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் எருசலேமிலுள்ள கடவுளின் கோவிலுக்கு தன்னார்வ காணிக்கை அனுப்புவதோடு அவனுக்கு வெள்ளி, பொன், மற்ற பொருள்கள், கால்நடைகள் ஆகியவற்றை கொடுத்து உதவுவார்களாக. அப்போது யூதா பெஞ்சமினுடைய குலத்தலைவர்களும் குருக்களும் லேவியரும் எருசலேமில் ஆண்டவரின் கோவிலை கட்டச் செல்லுமாறு ஆண்டவரால் தோன்றப்பெற்ற அனைவரும் புறப்பட்டார்கள். அவர்களை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள் தன்னார்வ காணிக்கைகள் அனைத்தும் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களையும் பொன்னையும் மற்ற பொருள்களையும் கால்நடைகளையும் விலையுயர்ந்த பொருள்களையும் கொடுத்து உதவினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. உங்கள் பதில். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். உங்கள் பதில். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வால்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். உங்கள் பதில். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்வார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். உங்கள் பதில். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது, எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதில்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்குத்தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கின்றீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எனக்கு அருமையானவர்களே, வாழ்வின் அழைத்தலில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தின்படிதான் எல்லோரும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். இந்த விளக்கு என்ற ஒரு பொருளின் நோக்கம் பிறருக்கு வெளிச்சமாக அமைய வேண்டும் என்பது. ஆகவே அந்த விளக்கு எப்பொழுதும் இருக்கும் இடத்தில் இருக்கின்ற பொழுதுதான் அதனால் அதனுடைய பயனை முழுவதுமாக மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அது மேலே இருந்தால்தான் எல்லா இடத்திலும் அந்த வெளிச்சம் வரும். அது ஏற்றிய பிற்பாடு மூடி வைத்தாலோ அல்லது கட்டில் கீழ் வைத்தாலோ அதனுடைய பயன் ஒருபோதும் சென்றடையாது. அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையிலே, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எங்கள் படைத்ததின் நோக்கம் இருக்கிறது. அது யாராக இருந்தாலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் எந்த நபராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகவே அந்த நோக்கம் என்ன என்பதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒன்றுமே செய்வதில்லையே, நான் வெறுமனே சும்மா வீட்டில் தானே இருக்கிறேன், என்னுடைய கணவரையும் பிள்ளையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படி என்று நினைக்கின்ற உங்களுக்கு கூட ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? உங்களுடைய மகனை மகளை ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் வளர்க்கிற அந்த பொறுப்பு உங்களுடைய நோக்கம். நீங்கள் இளைஞனாக இருந்தாலும் யுவதிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லாம் முடிந்து விட்டது, நான் இனி என்னத்தை செய்வது, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏனென்றால் நான் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றேன், நான் ஓய்வூதியம் பெற்றுவிட்டேன், இனிமேல் வீட்டில் ஓய்வாக இருப்பது தான் என்னுடைய வேலை. என்னுடைய வாழ்க்கையில் என்ன நோக்கம் இருக்கிறதுன்னு கேட்டால் இருக்கிறது. என்ன நோக்கம்? உங்களை நம்பி ஒப்பு கொடுத்த, உங்களை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதத்தில் பாரப்படுத்தி ஜெபிப்பது உங்கள் வாழ்வின் நோக்கம். ஆக எங்கள் வாழ்க்கை முழுவதும் எல்லோருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துகின்ற பொழுதுதான் அதனுடைய அந்த பயனை முழுவதுமாக ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். ஆகவே என்னுடைய வாழ்வில் நோக்கம் என்ன? ஆண்டவர் என்னை படைத்ததின் நோக்கம் என்ன? நான் இன்னும் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒளியாக இருக்கிறேனா? கட்டிலுக்குள் இருக்கின்ற அந்த ஒளியாக இருக்கிறேனா? நிச்சயமாக அதனால் எந்த பயனும் இல்லை. நாங்கள் வெளியில் ஏற்றப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே எங்களுக்குள்ள திறமைகள், எங்களுக்குள்ள விஷயங்களை ஆண்டவருடைய அந்த சேவைக்காக, ஆண்டவருடைய மகிமைக்காக பயன்படுத்தும் பொழுதுதான் பிரியமான பிள்ளைகளை ஆண்டவர் உண்மையிலுமே எங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த ஒரு விஷயத்தை மனதில் கொண்டு நாங்கள் ஜெபிப்போம். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், கவனமாக இருங்கள். உங்களுக்கு இல்லாதவருக்கு கொடுக்கப்படும், இருக்கிறவர்களிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். சில நேரம் ஆண்டவர் அந்த நோக்கத்தை சரியாக பயன்படுத்த முடியாவிட்டால் சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்பார். இன்னொரு முறை பார்ப்போம், இன்னொரு வருடம் பார்ப்போம், வெற்றி சுற்றிலுமாக நாங்கள் உரம் போடுவோம், பயன் கொடுக்காட்டி அடுத்த வருடம் வெட்டி விடுவோம் என்று. ஆகவே எங்களுக்குள்ள அந்த திறமைகள், ஆண்டவர் கொடுத்த அந்த சக்திகளை பயன்படுத்தி ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்வில் நோக்கமாக கொண்டு வாழ நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அனைவரும் நாங்கள் எங்களுடைய மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஆயரே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது திருச்சபையின் மக்கள் அனைவரையும் உம்மோடும் பிறரோடும் இயற்கையோடும் நல்லுறவு கொண்டவர்களாய் உருவாக்க தேவையான அருளை வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் காட்டுபவரே இறைவா, பல்வேறு பிரச்சனைகளாலும் நோய்களாலும் அடக்குமுறைகளாலும் துன்புறுவோருக்கு இரக்கம் காட்டும் மனதை மக்கள் அனைவருக்கும் வழங்கி உதவ வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்று நாங்கள் காணும் தொற்று நோய், நிதி நெருக்கடி, பொருளாதார ஏற்றத்தாழ்வின் காரணமாக மக்கள் அல்லல் படும் இவ்வேளையில் அவரவர் தமது ஆற்றல்களை அதிகரித்து உணர்ந்து செயல்பட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அர்ப்பணம் நான் அர்ப்பணம், உம் பதம் நான் அர்ப்பணம், என் இயேசு நாயகா உனக்காகவே. விண்ணையும் இம்மண்ணையும் படைத்த உந்தன் கரங்களில் அன்பின் மகிழ்வாக தருவேன் அர்ப்பணம். உம் அன்பின் பலியாக, உம்மில் உறவாக, உம் சொல்லின் உயிராக, வாழ்வின் பொருளாக என்றென்றும் நான் வாழவே. உம்மோடு ஒன்றாகவே, உம் அன்பின் உறவாகவே. அர்ப்பணம் நான் அர்ப்பணம், உம் பதம் நான் அர்ப்பணம், என் இயேசு நாயகா உனக்காகவே. அன்னையும் எனக்கு நீயே, தந்தையும் எனக்கு நீயே, அன்பனும் எனக்கு நீயே, நண்பனும் எனக்கு நீயே, சொந்தமும் நீயே, பந்தமும் நீயே, சொந்தமும் நீயே, பந்தமும் நீயே, எந்தன் வாழ்விலே. அர்ப்பணம் அர்ப்பணம், உம்மில் நானே அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம், உம்மில் நானே அர்ப்பணம், உம்மில் நானே அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம், உம்மில் நானே அர்ப்பணம். சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கிற பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்கள் கொண்டு வரும் காணிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். புனித மறைசாட்சியரின் பரிந்துரையால் அனைத்துலகின் மீட்புக்காக எங்களையே உமக்கு பலியாக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னால் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் வெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியனுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனிதர்களான புனித அன்ட்ரூ, கிம் கோகோன், பால்சோங், கசாங்கா தோழர்கள், மறைசாட்சிகள் ஆகிய புனிதர்களோடு இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்றிருக்கிற நாங்கள் துணிந்து இறைவனை அப்பா தந்தை என்று அழைத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று அப்போஸ்தலர் வழியாக சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் என்னுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வு கலந்து செல்வதாக. நற்கருணையில் உயிரோடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராக இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கிறேன். ஆண்டவராக இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். கூடவேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா.
அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித மறைசாட்சியரின் விழாவில் ஆற்றளிக்கும் உணவால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவில் பற்றுறுதியுடன் நாங்கள் இணைந்திருந்து திரு அவையின் அனைவரின் மீட்புக்காக உழைப்போமாக. ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன்.